காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க பசங்க. உட்காந்துட்டு ஐயப்பா பாடல் வந்து என் வீட்டுக்கார் பாடிட்டு இருந்தாங்க. பசங்களும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு சமத்து பசங்களாக உட்காந்துருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது நம்ம பசங்களா அப்படின்னு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சரி மதியம் விரத சாப்பாடு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொத்தரங்காய் பொரியலும் சாதமும் அப்புறம் ஒரு பாயசம் அப்புறமா அப்பளம் சாதம் மட்டும் செஞ்சுருந்தேன். ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி விரத சாப்பாடு இது தான். என்னென்னா பசங்க இப்போ என் பொண்ணுலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருப்பா. ஏதாவது ஒரு விஷயம் எப்போ ஒரு டிவி பார்த்தாலும் எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பா. பட் அவளே இந்த வாட்டி ஒரு வேளை விரதம் இருக்கா. அதுவே என்னால் நம்ப முடியல, என்னடா இது அப்படின்னு. பார்த்தா இல்லைடா பாப்பா நீ விரதம் இருக்க வேண்டாம், பரவாயில்ல, உனக்கு பதிலாக அம்மா நான் இருக்கேன், அப்பா இருக்காங்க, நீ இருக்க வேண்டாம்னாலும் கேட்கல. இல்லைம்மா நீங்களாம் இருக்கீங்களா, இல்லை நானும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காலையில் சாப்பிடாம வெறும் மதியத்துலேயும் நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறா. ஸோ அவளுக்கும் தான் சமையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட்டு. அப்புறமா பசங்க விளையாடிட்டு இருந்தவங்கள கூப்பிட்டுட்டு வந்துட்டு வாங்க உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி நாள் அவ்வளோதான். ஏதோ சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன்.